நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் 12 பேரை கொன்ற ராதாகிருஷ்ணன் யானையை பிடிக்க ஏற்கனவே 2 கும்கி யானைகள் வந்த நிலையில் மேலும் விஜய், வசீம் என்ற 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சுரேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் யானையை பிடிக்க எந்த அளவிற்கு வனத்துறையினர் தரப்பிலிருந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? விவரங்கள் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்போது காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையை தொடர்ச்சியாக யானைகளால் மனிதர்கள் தாக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஓவரி பேரூராட்சிக்கு உட்பட்ட மூலக்காடு, ஆரோட்டுப்பாறை, பாரோடு போன்ற பகுதிகளில் கடந்த 7 வருடமாக ராதாகிருஷ்ணன் என்ற யானைக்கு தொடர்ந்து இதுவரை 12 பேரை தாக்கிக் கொண்டுள்ளது. குறிப்பாக கடந்த மாதம் ஒருவரை யானை தாக்கிக் கொண்ட நிலையில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து இந்த யானையை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு இந்த யானை பிடித்து மரத்திலான கிரால் கூண்டில் அடைத்து 15 நாட்கள் அதன் தன்மையை மாற்றி காவலரை பொறுத்து மீண்டும் அதே நிலப்பரப்பில் உள்ள வேறு வனப்பகுதியை விட உத்தரவிட்டது. இதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து அதற்கான பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். முதல் கட்டமாக நேற்றைய முன்தினம் முதுமலையிலிருந்து சிறப்பு பயிற்சி பெற்ற சீனிவாசன், பொம்மன் என 2 யானைகள் சம்பவத்துக்கு வரவழைக்கப்பட்டன. எனினும் இந்த யானை பிடிப்பதற்கு 2 யானைகள் போதாது என்பதை கருத்தில் கொண்டு மேலும் சிறப்பு பயிற்சி பெற்ற விஜய், வசீம் என 2 யானைகள் முதுமலையிலிருந்து தற்போது வரவழைக்கப்பட்டுள்ளன. மேலும் யானையை பிடிக்கப்படும் பட்சத்தில் அதனை கொண்டு செல்வதற்காக லாரிகள் மற்றும் JCB இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன. தற்போது ராதாகிருஷ்ணன் யானை எல்லமலை என்ற அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கும் சூழ்நிலையை அதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். மேலும் அந்த யானை சமமான நிலப்பரப்பில் வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த யானை பிடிக்கப்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.